ஹலோ! வெல்கம் டு ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம பேசிக் பேக்கிங் சீரீஸில் ஒரு 10 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். பர்ஃபெக்டான பட்டர் க்ரீம் இல்லைன்னா விப் க்ரீம் ஃப்ராஸ்டிங் செய்கிறதுக்கு. நிறையா பேர் இந்த பட்டர் க்ரீம் நல்லா வராதனாலேயே நம்ம செய்யாமல் இருப்போம் இல்லையா? ஸோ இன்றைக்கி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டர் க்ரீம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வாயில் வந்து நரன்னு க்ரெயினியாக இருக்கும். இதுக்கு மெயின் கல்ப்ரிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிங் சுகர் தான். நல்லா வந்து சீவ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ஒரு 2-3 தடவை கூட சீவ் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ஸ்டாக் வாங்கினானா. அப்படி சீவ் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் சால்வ். அடுத்து பட்டர் க்ரீம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ஒயிட்டாக இருக்கும் பட்டர்னாலேயே. அது சால்வ் பண்ணுறதுக்கு ஒயிட்டு கலரே இருக்குது. ஆனால் சில கலர்ஸ் வந்து ரொம்ப கெமிக்கல். அதனால் அதை கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிப்பேன். இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ட்ராப் பார்த்திங்கன்னா வயலட்டை வந்து அந்த பட்டர் க்ரீமில் ஆட் பண்ணுனா அந்த ஆஃப் ஒயிட் கலர் கொஞ்சம் அந்த ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். வேறு ஏதாவது கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் க்ரீம்லேயும் இருக்கட்டும் பட்டர் க்ரீம்லேயும் இருக்கட்டும் ஃப்ராஸ்ட் பண்ணும் போது நல்லா ஸ்மூத்தாக வராது. மெயின் ரீசன் நம்ம வந்து பேடல் அட்டாச்மெண்ட் பதிலாக விஸ்க் அட்டாச்மெண்ட் போட்டு நல்லா பீட் பண்ணியிருப்போம். அதனாலேயே வந்து நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும். ரெண்டாவது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஐசிங் சுகர் வந்து கொஞ்சம் பாக்கி இருக்கும், மிஸ் பண்ணிகிட்ருப்போம். இதனாலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஏர் பபிள்ஸ் கொஞ்சம் திப்பி திப்பியாக லம்சமாக இருக்கும். அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் டிப்புங்க. ஸோ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஸ்மூதன் பண்ணி கொடுத்தீங்கனாலே ஏர் பபிள்லாம் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களோட ஃப்ராஸ்டிங் நீங்கள் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, இப்போ கலர் ஆட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கியூவர் இதுக்குன்னே எப்பயும் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கியூவரில் டிப் பண்ணி கலர் ஆட் பண்ணுங்கள். இல்லையா பரவாயில்ல, டூத்பிக் வச்சுக்கோங்க. டூத்பிக் வச்சு டிப் பண்ணிவிட்டு அந்த ட்ராப் எடுத்து நேராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரே திங் என்னென்னா, இந்த ஸ்கியூவரை வந்து திருப்பி உள்ளே போடாதீங்க. உங்கள் கலருக்குள்ளே கலர் கண்டாமினேட் ஆயிரும். நீங்கள் தூக்கி தான் போடணும். அடுத்தது கலர்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. லிக்விட் கலர் இருக்குது, ஜெல் கலர் இருக்குது, பவுடர் கலர் இருக்குது. ஆனால் லிக்விட் கலரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ப்ராப்ளம்ஸ் தான். கலர் வந்து நிறைய ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலரும் நல்லா வராது. ப்ளஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் நல்லா பண்ணலைன்னா திப்பி திப்பியாக இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா லிக்விடாகவும் ஆயிரும். அதனால் இது வந்து ரொம்ப கிரேட் ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு பதிலாக லிக்விட் இல்லைன்னா ஜெல் இல்லைன்னா பவுடர் கலருக்கு போயிருங்க. அது யூஸ்ஃபுல். ஆனால் அது கூட நிறைய யூஸ் பண்ண வேண்டாங்க. ஜெல் கலர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கலர் கொஞ்சம் டார்க்குன்னு ஆகும். ஸோ இன் ரியாலிட்டி ஜெல் கலர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணாலே போதும். லிக்விட் கலர்ஸ் நான் சொன்ன மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையாவும் போடணும் அதை. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாமா? நிறைய கலர்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேக்குக்கு சும்மா ஃப்ளவர்ஸாக போடணும்னு ஒரு ஆசை. அதனால் நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ணணும். யார் வாஷ் பண்ணுறது அத்தனையும்? அதனால் அதுக்கு பதிலாக ஒரு மஃபின் ட்ரே எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சமாக பட்டர் க்ரீம் போட்டு கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ஈஸியாக ஒரே ஒரு வெசல் மட்டும் வாஷ் பண்ணிப்பேன். அதுதான் வந்து ஈஸியஸ்ட்டு டிப்பு நான் உங்களுக்கு கொடுக்கறது. ஃபைனலாக எப்படியும் பட்டர் க்ரீம் லெஃப்ட் ஓவர் இருக்கும். கொஞ்சமாச்சும் பாக்கி இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து தூக்கி போட மனசு வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் நிறைய வச்சுருப்பேன். ஸோ அந்த பாக்கி இருக்க கொஞ்சம் பட்டர் க்ரீம்னா கூட நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இந்த பட்டர் க்ரீமில் வந்து நான் மில்க் இல்லைன்னா க்ரீம் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 or 2 days தான் வைக்க முடியும். அதுக்கு மேலே வைக்காதீங்க, சேஃப்டி கிடையாது. அதுவே வாட்டர் தான் போட்டிருக்கேன்னா ஒரு 4 days வரைக்கும் கூட வச்சுப்பேன். அப்படி இல்லை நான் ஃப்ரீசரில் வைக்கணுன்னா 1 month வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணுவேன். அதை எடுத்து வெளியே வந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு வந்து கொஞ்சம் சாஃப்ட்னு ஆனதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணிப்பேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வந்து உங்களுக்கு என்னோடய பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெசிபி, என்னோடய விப் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெசிபி ப்ளஸ் வந்து ஒரு கலர் கோடிங்கும் கொடுத்துருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஹோப் பண்ணுறேன். See you in another video. Tata, bye bye.